ரொம்ப மோசமான நிலைமை தான் போயிட்டு இருக்கு. காஸ்டியூம் கூட கிடைக்கல இன்னைக்கு. ஏதோ பழைய ஸ்டேட்டஸ் போட்டு வந்த மாதிரி இருக்கு. காஸ்டியூம் டிசைனர் கொஞ்சம் சொதப்பிட்டா. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. நீங்க தானே ஹாய் கைஸ், வெல்கம் டு பிபி சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா லீஸ் த ஃப்ளோ ரேப்பர்ஸ்க்கான ஒரு ஷோ. அதுதான் அந்த ஷோ தான் நம்ம வந்திருக்கோம். உள்ள போய் நம்ம என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். இது பில்டிங் மாதிரி இருக்கு. முன்னாடி வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் ட்ரிபிள் ஏ. நானும் ராப்பர் தான். நானும் ரவுடியா அண்ட் பீட் பாக்ஸ் இருக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராப்பர்ஸும் எல்லா ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த டான்ஸஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சைஃபர் மாதிரி பண்ணலாம். சைஃபர்ன்றது என்னன்னா எல்லா சார்ட் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் ஹிப்ஹாப்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல ஜாம் பண்ணி இது பண்ணலான்றது தான் கான்செப்ட். ஸோ ராப்கிட் அப்படின்ற ஒரு பர்சன் தான் வந்து இதை லீட் பண்ணி இது பண்ணுறாரு. ஸோ நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கோம். என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டும் இங்கே வந்திருப்பாங்க. எல்லாரும் பார்ப்போம். ஓகே ப்ரோ, உங்களோட லைட்டா ஒரு ரெண்டு சிக்னேச்சர். ஓகே, சிக்னேச்சர் ராப்பா வேணுமா இல்லை பீட் பாக்ஸ்ல ஏதாவது வேணுமா? சரி, ஓகே. பீட் பாக்ஸ் நல்லா பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ பீட் பாக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ பீட் பாக்ஸ்லேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமா என்னன்னா பீட் இல்லாமல் லைக் அது இல்லாமல் ஃப்ளோ பாக்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து நான் எனக்குள்ளே இருந்து நான் கண்டுபிடிச்சி பண்ணது. அது என்னன்னா பிஜிஎம்ஸ் எல்லாமே வாயிலேயே போடலாம் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்ன சொல்றது, இந்த முத்துல வர பிஜிஎம், லூசு பண்ணி பிஜிஎம் அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் எல்லாமே உள்ள பாப்பீங்க. என் ஃபேவரட் லூசு பெயிண்ட் ப்ரோ, அதுவும் போட்டுருக்கேன். சூப்பர் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ராப்பர் கிட்ட போலாம். அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே அங்க கூட பார்க்கலாம். அடுத்த ஒரு ராப்பர் நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ உங்க பேர்? ப்ரோ என் பேர் டீப் ப்ரோ. ஓகே, உங்களோட நான் வந்து ஆர்டிஸ்ட் நேம் டீப். என் ரியல் நேம் சந்தீப். நான் வந்து வடசராவிலிருந்து வரேன். ஓகே, நீங்க எப்படி இந்த பயணத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆனீங்க? எப்படி வந்தீங்க? ஹிப்ஹாப் நான் எப்படி கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டேஸ்ல லைக் சிடிஸ்ல கேட்டேன். ஸோ அதுக்கு நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலாக த்ரோ பேக் சொல்லிட்டு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். உங்களோட வரலாறு? ப்ரோ என்னோட கதை ஃபுல்லாக நான் அதை சொல்லுவேன். அதே மாதிரி ஹிப்ஹாப் வந்து ரொம்ப சின்ன வயசுல ஒரு 7th 8th அந்த டைம்ல வந்து எப்படின்னா நம்ம ராப்கிட் வந்து ஸ்பாம் பண்றாப்ல. அடுத்து லாஸ்ட் அவரு அதான் இந்த பாரிஸ் இருக்குல்ல ப்ரோ, நம்ம பாரிஸ் பர்மா பஜார், இந்த பாரிஸ் இந்த சைட்லாம் சிடி 10 ரூபாய் சிடி விற்பாங்க. ஸோ அந்த 10 ரூபாய் சிடியில் என்ன இருக்கும்னா இந்த மாதிரி சாங்ஸ் 100 in 1 சொல்லிட்டு போட்டிருக்கோம். இத்தனை பாட்டு இதில் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அப்படி இருக்காது. 100 பாட்டுலாம் இருக்காது. ஒரு 20 பாட்டே திருப்பி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி என் அப்பா வந்து இந்த மாதிரி சிடி தான் வாங்கினாரு. அப்பெல்லாம் சிடி தானே, திருட்டு யாரோட அந்த மாதிரி சிடி தானே வாங்கினாரு. இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணும். ஸோ அப்படி வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி சிடியில் வீட்டில் டிவிடி பிளேயரில் போட்டு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கேட்ட பாட்டு வந்து ஸ்மாக் தட். ஸோ ஸ்மாக் தட்ல வந்துட்டு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு பாடிக்கலாம் பார்ப்பேன். ஸோ எம்என்எம்னா அப்போ தெரியாது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி யாரா இவரு அது புதுசாக ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மொத்தம் லைக் என்ன சொல்றது 10 ரூபா அந்த சிடி, இன்னொரு 10 ரூபா போட்டு இன்டர்நெட் சென்டர் போனேன். இன்டர்நெட் சென்டரில் போய் நம்ம பசங்க என்ன பண்ணோம் அதை தவிர்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் சரி என்ன சொல்லிட்டு போய் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு இந்த மாதிரி இந்த பேரை சிடியில் இருக்க பேரை வந்து டைப் பண்ணி பார்த்தா ஓகே இந்த மாதிரி ரேப் நோட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கேட்க ஆரம்பிச்சு ஒரு ரேப்போட ஃபேனம். அப்போ சிக்னேச்சர் ஒரு சின்ன ஒரு லைன் 2 லைன் எடுத்து கொடுங்க.
Throwback compact disc from the Paris, Madras, bloodline scatter real stories, but not that. And the 10 ரூபாய் CD ல பார்த்தா smack that first time DVD ல TV ல ஏகான்ஃபிட் எமினம் யாரதுன்னு தெரியணும் பேர் போட்டா வரணும் இவர் ராப்பர் மரணும் கண்டுபிடிச்ச கதைக்கு ப்ரௌசிங் சென்டர் பிரதருக்கு 10 ரூபாய் தரணும் மொத்தம் 20 ரூபாயில அமெரிக்கா போயாச்சு இங்கிலீஷ் பாட்டு கேட்டு மோட்டிவேட் ஆயாச்சு CD கவர் சாங்ஸ் 101 தேடி தேடி கேட்ட சேம் பாட்டு தான் மச்சான் முடி குடி எல்லாம் இப்போதான் வாழ்ந்து ரபால வருஷம் கேட்கற தொடர்ந்து என்ன சாதிச்சா இங்க நான் பிறந்து எங்கேயும் எப்போதும் ஹிப்ஹாப் தான் மாறுது டிரான்ஸ்பார்ட்டில பாப்பா நான் ட்ரிப் நான் ஆசிட் ஃபிளிப் ஆனாலும் சொல்லுவேன் ஹிப்ஹாப் தான் கிளாசிக் பாரு இவரை விட யாரும் சூப்பர் ப்ரோ ஓகே நம்ம நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க गाइस உள்ள போயிட்டு நம்ம உள்ள இருக்க வியூவை பார்ப்போம் வெளிய எல்லாம் பார்த்தாச்சு இப்போ உள்ள போய் வியூவை பார்ப்போம் வாங்க வியூ பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ராப்கிட் வரைக்கும் நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ ராப்கிட் ரொம்ப பிஸியா இருக்காரு இப்ப அவரை என்ன பண்ண ராப்கிட் சொல்லுங்க இப்ப எப்படி போயிட்டு இருக்கு ரொம்ப மோசமான நிலைமை தான் போயிட்டு இருக்கு. காஸ்டியூம் கூட கிடைக்கல இன்னைக்கு. ஏதோ பழைய சேட்டத்து போட்டு வந்த மாதிரி இருக்கு. காஸ்டியூம் டிசைனர் கொஞ்சம் சொதப்பிட்டா போல இன்னைக்கு. உங்களோட ரியல் நேம் என்ன? கிரிதர பிரசாத் ப்ரோ. உங்களோட ஆர்டிஸ்ட் நேம் ராப்கிட்டா? ஆமா ப்ரோ. இந்த ஷோவை நீங்க தான் எடுத்துனீங்க. ஆமா. இது உங்களோட ஓன் ஸ்டுடியோ வெளிய பேசல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படிலாம் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு இது ஓனா எடுத்து பண்ணலாம் சொல்லிட்டு எந்த ஐடியால பண்றீங்க கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம பேசலாம் ப்ரோ. சரி ஓகே நம்ம ராப்கிட்ட வந்து நம்ம கடைசியில இன்டர்வியூ எடுப்போம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம் அவர் கொஞ்சம் இப்ப பிஸியா இருக்காரு ராப்கிட் கொஞ்சம் பிஸியா இருக்காரு நம்ம அடுத்தது நம்ம வந்து லாஸ்ட்ல எடுத்துப்போம் ஓகே இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா Baby, but nothing but when I visit a fight.